Welcome to JC Maths Tuition. 12th Business Maths Chapter 1 example 1.28 பார்க்கலாம். 80% of students who do maths work during one study period will do the maths work at the next study period. நோட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் பார்ட்ல ஃபர்ஸ்ட் லைன் என்ன கூட 80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒன் பீரியட்ல மேத்ஸ் படிச்சாங்கன்னா நெக்ஸ்ட் பீரியட்லயும் மேத்ஸ் தான் படிக்கிறாங்க. எவ்வளவு பேர்? 80% பேர். பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்துட்டாலே 80/100 போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து 0.8 வரும். நெக்ஸ்ட் லைன் பாருங்க. 30% of students who do English work during one study period will do the English work at the next study period. அப்போ இங்கிலீஷ் படிக்கிறவங்க நெக்ஸ்ட் பீரியடும் இங்கிலீஷே தான் படிக்கிறாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் பேர்? 30% பேர். அப்போ 30/100 போடும்போது உங்களுக்கு 0.3 வரும். இப்போ பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா initially there were 60 students do maths work and 40 students do English work. இனிஷியலாக என்ன பண்ணுறாங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேத்ஸ் ஒர்க் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க? 60 ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே, நம்ம அது இப்போ எழுத வேணாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். என்னென்ன டிரான்சிஷன் நடக்குது? இப்போ இந்த டிரான்சிஷன் தான் நடக்குது. மேத்ஸ் டு மேத்ஸ் 80%, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் 30%. இந்த டிரான்சிஷனை ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸாக எழுதிக்கலாம். டி இஸ் ஈக்குவல் நம்ம எப்படி எழுதுவோம்? மேத்ஸ் இங்கிலீஷ் இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். மேத்ஸ் எந்த பிளேஸ் வரும்? மேத்ஸ் இன்ட்டு மேத்ஸ் டு மேத்ஸ் இது எவ்வளோ வருது? 0.8. அடுத்து என்னது? இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் வந்துட்டு எவ்வளவு? 0.3. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் இந்த ரோல இப்படி இந்த இங்கிலீஷ் இங்கே வருது, இந்த இங்கிலீஷ் இங்கே வருது. ஸோ இதான் இதோட பிளேஸ். ஸோ 0.3 வந்து இங்கே வரும். ஸோ பேலன்ஸ் இந்த ரெண்டு இடத்துல எப்படி ஃபில் பண்ணணும்னா நமக்கு தெரியும். ப்ராபபிலிட்டி டோட்டல் வேல்யூ வந்து 1. ஸோ நம்ம இது ரெண்டையும் மேத்ஸ் பிளஸ் இங்கிலீஷ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்ன பண்ணால் 0.8 1லேருந்து 0.8 நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் 1லேருந்து 0.8 மைனஸ் பண்ணால் 0.2 கிடைக்கும். அதுதான் இங்கே வரும். அதே மாதிரி 1 மைனஸ் 0.3 பண்ணும்போது நமக்கு 0.7 கிடைக்கும். அதுதான் இந்த இடத்துல வரும். இதுதான் நம்மளோட டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா the number of students who do maths work English work for the next subsequent 2 study periods சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் த டிரான்சிஷன் நடக்கும்போது இனிஷியலா ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 60 ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ், 40 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு. இது 1 ஹவருக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அதாவது 1 ஹவர் பீரியடுக்கு அடுத்து 1 பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் ஆஃப்டர் சேஞ்ச் வந்துட்டு 2 பீரியட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆஃப்டர் 2 சப்சீக்வெண்ட் 2 ஸ்டடி பீரியட்ஸ்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட் சப்சீக்வெண்டா 2 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 கண்டுபிடிக்கணும். 1 ஸ்டடி பீரியடுக்கு வந்துட்டு இனிஷியலா நமக்கு என்ன இருக்கு? இனிஷியலி வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க there were 60 students to மேத்ஸ் எவ்வளவு? 60. இங்கிலீஷ் எத்தனை பேர் பண்றாங்க? 40. ஸோ ஆஃப்டர் 1 ஸ்டடி பீரியட் இது வந்து இனிஷியலாக வந்துட்டு இவ்வளோ இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம்? டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். நமக்கு வந்து மேத்ஸ் இங்கிலீஷ் த ஃபார்முலா இன்டூ டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? மேத்ஸ் இங்கிலீஷே கிடைக்கும். இதுதான் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸோட மாடல். இப்போ நம்ம இனிஷியலி 60 40 கொடுத்துட்டாங்க அவங்க. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்ன்றது நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஆல்ரெடி. 0.8 0.2 0.7 into 0.3 is equal to நமக்கு என்ன ஆன்சர் வரும்? மேத்ஸ் இங்கிலீஷ் தான் வரும். ஸோ நம்ம இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு காலம், மறுபடியும் ரோ இன்ட்டு காலம் ஆட் பண்ணாமல் மேத்ஸ் இங்கிலீஷ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ பாருங்க, 60 into 0.8 நீங்கள் கேல்குலேட்டரில் போடும்போது உங்களுக்கு 48 கிடைக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் வேல்யூ இன்ட்டு செகண்ட் வேல்யூ நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். 40 into 0.7 ப்ளஸ் வந்துட்டு ப்ளஸில் தான் வரும். 40 into 0.7 28 கிடைக்கும். இதே வந்துட்டு 60 into 0.2 வந்துட்டு 12 plus 40 into 0.3 வந்துட்டு 12 தான் கிடைக்கும் இந்த மேட்ரிக்ஸ். இப்போ இதோட ஆன்சர் என்னவா இருக்கு? நமக்கு 76 24 is equal to மேத்ஸ் இங்கிலீஷ். நமக்கு இப்போ மேத்ஸ் இங்கிலீஷ் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கு? 76 24. இப்போ நம்ம வந்து ஆஃப்டர் 1 ஹவர் வந்துட்டு பர்சன்டேஜ் மேத்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு? மேத்ஸ் வந்து 76%, இங்கிலீஷ் வந்துட்டு 24%. இதே தான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 1 தான் வரும். 100% தான் வரும். ஸோ 1 தான் நீங்கள் பாயிண்ட் எடுக்கும்போது 1 தான் வருது. நீங்கள் பாயிண்ட் எடுத்தும் போடலாம். இங்கே பாயிண்ட் இருக்க மாதிரி நீங்கள் பாயிண்ட் எடுத்தும் போடலாம். மேத்ஸ் இட் இஸ் அப்படி கொடுத்ததை வச்சும் அப்படியே போடலாம். இப்போ வந்து ஆஃப்டர் 2 ஹவர்ஸ் ஆஃப்டர் 2 சப்சீக்வெண்ட் ஹவர்ஸ் இல்லையா? 2 ஸ்டடி ஹவர்ஸ் அதான் நம்மளோட கொஸ்டின். ஆஃப்டர் 2 ஸ்டடி ஹவர்ஸ் என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு வந்துட்டு இனிஷியலாக அவங்க கொடுத்த வேல்யூ 60 40 வச்சு நம்ம போட்டோம். இப்போ செகண்ட் ஹவருக்கு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மேத்ஸ் வந்து இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் இருக்குல்லையா? 1 ஹவரில் கிடைச்ச ஆன்சர் 76%, இங்கிலீஷில் கிடைச்ச 24% வச்சு தான் நம்ம இப்போ செகண்ட் ஹவருக்கு நம்ம போடணும். ஸோ 76 24 டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அதே தான் உங்களுக்கு. டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் அதே தான் 0.8 0.2 0.7 0.3
இஸ் ஈக்குவல் டு மேத்ஸ் இங்கிலீஷ். இதையும் சேம் அதே மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இப்படி எல் ஷேப்பில் ரோ இன்ட்டு காலம், ரோ இன்ட்டு ரோ இன்ட்டு காலம் 1, ரோ இன்ட்டு காலம் 2. ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு காலம் 1ல வந்துட்டு 76 இன்ட்டு 0.8 நீங்கள் அப்படியே இதில் போட்டுடலாம் கால்குலேட்டரில். 60.8 ப்ளஸ் இது வந்து 24 இன்ட்டு 0.7 16.8. அதே மாதிரி 76 இன்ட்டு 0.2 15.2 ப்ளஸ் 24 இன்ட்டு 0.3. அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூக்கு செகண்ட் வேல்யூ. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 7.2. இதோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 7.6. இது வந்து 22.4. ஸோ இப்போ நமக்கு ஆஃப்டர் 2 hours நமக்கு கிடைச்ச இஸ் ஈக்குவல் டு மேத்ஸ் இங்கிலீஷ். அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன? ஆஃப்டர் 2 subsequent study hours. ஆஃப்டர் 2 study hours நம்மளோட மேத்ஸ் எவ்வளோ இருக்கும்? 77.6%. இங்கிலீஷ் எவ்வளோ இருக்கும்? 22.4%. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% வரணும். அப்போ தான் நீங்கள் போட்ட சம் ரைட்டு. இல்லை நீங்கள் ஆட் பண்ணும்போது 100 வரலைன்னா நீங்கள் இங்கே ஏதாவது கேல்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க. மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது ஒரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிடும். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.